எனக்கு இந்த பேட்டி இதெல்லாம் கொடுக்கணும்னு கூட பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஃபேஸ் அப்பப்போ காட்டலன்னா யூடியூப்ல போட்டுருவாங்க. அவங்க டபக்கு போயிட்டாங்க. குழந்தை 3 வயசா இருந்தபோது கணவர் தவறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லணுன்னா உடம்பெல்லாம் கலக்கி விட்டுடும். இந்த மாதிரி பேசவும் முடியாது. ஒரு ட்ரெஸ் போட்டோன்னா அசிங்கமாக வல்காட்டியாக ரொம்ப செக்ஸியாக இருக்காது, நீட்டாக இருக்கும். அந்த அப்படியே முந்தைய எங்கள் மதர் செத்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வந்து மைண்டு கொஞ்சம் இதாச்சு. இந்த ஃபீல்டில் டாப்பில் இருந்தேன், எல்லா லாங்குவேஜில் ஆக்ட் பண்ணிட்டு. அம்மாவோட இது எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு படம் ஆக்ட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டே போச்சு. லாஸ்ட்டில் பேப்பரில் கொடுத்துட்டாங்க, என் பொண்ணு இதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணாது. இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேட்ஸ் இதெல்லாம் கூட வச்சுப்பாங்க. நீங்கள் அந்த காலகட்டத்தில் அது என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? பேடெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் படம்னா செட்டுக்கு போன உடனே ஷார்ட்டு ரெடின்னு வச்சுக்க மாட்டாங்க. முதல்ல ஆர்டிஸ்ட் எப்படியே பார்ப்பாரு. நம்ம ட்ரெஸ் கூட கவனிப்பாரு. ஒரு வல்காட்டி இருக்காது, ஆனால் சாங்கு நல்ல டெம்போல இருக்கும், செக்ஸியா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரீஎன்ட்ரி கொடுக்கல. சினிமா இல்லை, சின்ன திரை இல்லை, எந்த திரையிலையும் நான். எம்ஜிஆர் பற்றி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை என்னங்க. அவர் கடவுள் லைஃப் கொடுத்ததே அவர் தான் கலையரசியில். எனக்கு ஒன்றுமே தெரியாது. பெரிய ஒரு கண்ணு எம்ஜிஆர், ஒரு கண்ணு சிவாஜி, நீங்களே பார்த்துக்கங்க. இவ்வளோ வெள்ளி அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட் நாங்கள். கலைஞர்கிட்ட வாங்கியாச்சு, ஜெயலலிதா அவங்க கிட்ட வாங்கியாச்சு, எல்லாருக்கிட்ட அவார்டு வாங்கிட்டேன் நான். இப்போ இருக்கிற சிஎம் தான் ஏதாவது அவார்டு கொடுக்கணும். அது நான் கேள்விப்பட்டேன். அவங்க நீங்கள் கணவர் வந்து அந்த குழந்தை 3 வயசாக இருந்தபோது கணவர் தவறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எங்கள் வீட்டுக்கார் போனது அது சொல்லணும்னா ரொம்ப கஷ்டங்க. இப்போ இப்படி இருக்கேன்னா பையனு நிச்சயமா அந்த டைம் முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லணும்னா உடம்பெல்லாம் கலக்கி விட்டுடும். இந்த மாதிரி பேசவும் முடியாது, மைண்ட் அப்செட் ஆகிடும். தோட்டா பாஞ்சஜன்யமா? தோட்டா பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யம்னா உங்களுக்கு தெரியுமா? அந்த சங்கு ஊதுறாங்க பாருங்க, பாஞ்சஜன்யம் ஊதுவார். அதுதான் என்னமோங்க. லைஃப் இஸ் கடவுள் புண்ணியத்தில் நான் போகிற வரைக்கும் இப்படியே போதும். என் பையனும் என் மருமகளும் பேத்திக்கு. எனக்கு இந்த பேட்டி இதெல்லாம் கொடுக்கணும்னு கூட பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நம்ம இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் அப்பப்போ காட்டலன்னா யூடியூப்ல போட்டுருவாங்க. அவங்க டபக்கு போயிட்டாங்க அப்படின்னு. ராஜஸ்ரீயா போயிட்டாங்க. ஒரு வாட்டி யாரோ ஃபோன் கூட கேட்டாங்க, என்னங்க தெலுங்குல போட்டாங்கன்னு சொல்லி. ஜெயபாரதி என்ற ஆர்டிஸ்ட், அவங்க கேரளா இருந்து ஃபோன் பண்ணா. ஒன்றும் சொல்லாமல் அப்படி இப்படி பேசிட்டு, இல்லை அக்கா உங்களை பற்றி என்னமோ பேசினாங்க. எங்கள் சம்மந்தி அவங்க பையனோட பொண்ணு தெலுங்கு, அவங்க ஃபோன் பண்ணி என்ன ராஜஸ்ரீ என்ன இப்படி கேள்விப்பட்டோம், ஐயோ நான் ரொம்ப ஃபேன் அந்த அம்மாவுக்கு அப்படின்னாங்களா. இல்லைக்கா அதனால ஃபோன் பண்ண ஒன்றும் நினைக்காதுங்க அப்படின்னா ஜெயபாரதி மேடம். இந்த மாதிரி தான் நிறைய இது வந்து போட்டுட்ருக்காங்க. ஒரு தடவை வந்து இப்போ நடிகை லக்ஷ்மி அவங்களுக்கு வந்து இது போல் போட்டு விட்டாங்க. எனக்கு நானும் ரொம்ப பயந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தை, நாங்கள்லாம் வந்து உயிரோடு இருக்கும்போதே எங்களோட மறைவு செய்தியை கேள்விப்படுற ஒரு பாக்கியத்தை நாங்கள் வச்சுருக்கோம். அதனால வந்து கடவுள் எங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஆயுஷ், இன்னும் அதிகமான அதிகமாக ஆயுஷ் இருக்கணும் நான் ஆசைப்படலை. என்னோட இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் நல்லா இருக்கும்போது என் பையனும் மருமகளும் எல்லாம் பார்த்துட்டேன், அவங்க நல்லா வாழணும். நான் சந்தோஷமாக எப்போ போனாலும் பரவாயில்ல எனக்கு, ஏன்னா எல்லாம் அனுபவிச்சாச்சு. அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். இன்னைக்கு இருக்கோமா நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோமா, அதுதான் லைஃப். நாளைக்கு என்ன போதும் நடந்ததை பற்றி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபீல்டில் யார் இருக்கா உங்களுக்கு? யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சினிமாவில் ஆக்ட் பண்ணுறத அப்போ விட இப்போ வந்து, ஆனால் நாங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு பானுமதி, அஞ்சலி தேவி, ஷவுகா ஜானகி அம்மா, வைஜெயந்தி மாலா. ஷவுகா ஜானகி அம்மாவோட பேசுவீங்க? ஐயோ பேசுவேங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு கூப்பிடுவாங்க. இது வைஜெயந்தி மாலா ரொம்ப க்ளோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க டான்சர் இல்லை? இப்போ கூட வான்னு ராஜீவ் வான்னு கூப்பிடுவாங்க. நான் போவேன் அடிக்கடி பொம்மை கொலுவுக்கு, அதுக்கு வச்சு கூப்பிடுவாங்க. அப்புறமா வந்து ஜெமுனா, கிருஷ்ணகுமாரி அவங்க போயிட்டாங்க. இருக்கும்போது டெய்லி பேசுவோம். இப்போ வந்து சரோஜா தேவக்கா ரொம்ப, அவங்க வந்தால் போதும், அங்கேருந்து கிளம்பும்போது சொல்லிடுவாங்க, ராஜி நீ ஃப்ரீயாரு, நான் சென்னைக்கு வரேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறோம். காதம் வந்து
சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். அச்சோ. அப்படி சரோஜா தேவி அக்கா. இங்கே இருக்கிறவங்க என்னன்னா வாணிஸ்ரீ, சாரதா, காஞ்சனா, சச்சு, ட்ரூப் இருக்கு. நாங்கள் எல்லாம் ஓல்டு ஆர்டிஸ்ட் ஆனாலும் இல்லை. இப்போ நாங்கள் கேரளா கூட போயிட்டு வந்தோம் லாஸ்ட் டிசம்பரில். யார் யார் போனீங்க? நாங்கள் என்ன இங்கேருந்து போனவங்க கேஆர் விஜயா, நான், மற்ற வெண்ணிராடு, சச்சு, அப்புறம் மலையாள ஆர்டிஸ்ட் வந்தாங்க. எம்ஜிஆரை பற்றி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அவரை பற்றி சொன்ன அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை என்னங்க, அவர் கடவுள். என் லைஃப்பில் மறக்காத ஆளுன்னா எனக்கு லைஃப் கொடுத்ததே கலையரசியில். எனக்கு ஃபஸ்ட்டு நான் நிறைய படம் ஆக்ட் பண்ண வேண்டியது, ஹைதராபாத் போயிட்டு இது பண்ணுறதுனால நிறைய பிஸியாக இருக்கு. அவர் சொல்லுவார், என்னம்மா நீ ரொம்ப பிஸியாக இருக்க, எப்போ பார்த்தாலும் நீ மைசூரில் இருக்க, பாம்பேயில் இருக்க சொல்லுவேன் அப்படின்வார். அவர் என் கடவுளுங்க. அவரை நான் மறக்கவே முடியாது. எனக்கு லைஃப் கொடுத்ததே அவர் தான் கலையரசியில். எனக்கு ஒன்றுமே தெரியாது. பெரிய ஹீரோவோட ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன்னா என்னோட கிரேட் அவர் தான். இல்லை, தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷர் அப்படிங்கிற ரேஞ்சில் அவரை பற்றி சொல்கிறதுன்னா அவர் ஒரு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேரக்டர் நம்ம சொல்ல முடியாதுங்க. அவர் கடவுளுங்க. கடவுள். நமக்கு கடவுளை பற்றி கடவுள் கேரக்டர் நீங்கள் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? கடவுள் தெய்வம். உங்களுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் தெய்வம். உங்களோட நீங்கள் கூட நடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த வகையில் சிவாஜி சார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிவாஜி சார் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் நடிச்சிருக்கீங்க கூட. 2 கண்ணுங்க நமக்கு. ஒரு கண்ணு எம்ஜிஆர், ஒரு கண்ணு சிவாஜி. நீங்களே பார்த்துக்கோங்க எந்த கண்ணு நல்லதுன்னா 2 கண்ணும் எனக்கு ரொம்ப வெளிச்சமான கண்ணுங்க. அவங்க 2 பேரும் கிரேட்டுங்க. யாரு எம்ஜிஆர் இது சிவாஜி பற்றி சொல்லுங்கன்னா எனக்கு 2 பேருமே கடவுள் மாதிரி. எம்ஜிஆர், சிவாஜி. அவரும் திருப்பி பிறக்க மாட்டாங்கங்க அந்த மாதிரி. அவங்க லைஃப்பில் திருப்பி எம்ஜிஆரோ சிவாஜியோ லைஃப்பில் பிறக்க மாட்டேன். அவங்க தான் கடவுள். அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க தான். அதுதான் எனக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் பார்த்தது இவங்க 2 பேர் தான். உங்களோட டான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக அதோடைய ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நீங்கள் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டீங்களா? எனக்கு பரதநாட்டியம் தண்டாயுதபாணி பிள்ளை மாஸ்டர் கிட்ட கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு ஆனால் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்கல, நான் அரங்கேற்றம் எல்லாம் கொடுக்கல. ஆனால் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா பூம்புகாரில் அவர் தான் மாஸ்டர். தண்டாயுதபாணி பிள்ளை மாஸ்டர் தான் அந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர். அதனால அந்த படத்தில் 4 சாங்ஸ் இருக்கு எனக்கு. அதனால எனக்கு கஷ்டம் தெரியல. அவர் தான் மாஸ்டர் எனக்கு. அதனால அந்த ஒரு டெம்போ எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, ராஜஸ்ரீனா ஒரு டெம்போ, அந்த ஃபாஸ்ட் சாங்கன்னா எனக்கு சாங்கன்னா டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிடிச்சது. அதனால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அது பண்ணிடுவேன். எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதில் இன்னொரு இதுன்னா, இப்போது ஆக்சுவலாக டான்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பாடியோடைய அந்த ஷேப் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களோட அப்படி பர்ஃபெக்டாக அப்படி இதுவாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேட்ஸ் இதெல்லாம் கூட வச்சுப்பாங்க. நீங்கள் அந்த காலகட்டத்தில் அது என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அப்போ அந்த காலத்தில் நமக்கு ட்ரெஸ்ஸு கூட பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு ட்ரெஸ் போட்டோன்னா அசிங்கமாக வல்காட்டியாக ரொம்ப செக்ஸியாக இருக்காது. நீட்டாக இருக்கும், ஆனால் அட்ராக்டிவாக இருக்கும், கிளாமராக இருக்கும். அந்த அப்படியே உடம்புல துணியெல்லாம் இருக்கும், அசிங்கமாக இருக்காது. எம்ஜிஆர் கிட்ட செட்டில் போன உடனே அவர் படம்னா ஆர்டிஸ்ட் அவர் கேரக்டர் மட்டும் பார்த்துக்க மாட்டார், பக்கத்தில் ஆர்டிஸ்ட் கூட எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பாரு. பார்த்துட்டு செட்டுக்கு போன உடனே ஷார்ட்டு ரெடின்னு வச்சுக்க மாட்டாங்க. முதல்ல ஆர்டிஸ்ட் எப்படியே பார்ப்பாரு. பார்த்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, இந்த ட்ரெஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ்ஸு கூட கவனிப்பார். ஒரு வல்காரிட்டி இருக்காது, ஆனால் சாங்கு நல்ல டெம்போவில் இருக்கும், செக்ஸியாக இருக்கும். ஒரு வல்காரிட்டியாக ஒரு எல்லாம் எக்ஸ்போசர்லாம் இருக்காது, அது அந்த இதெல்லாம் இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்கும். கிளாமர் தேவை அது இருக்கும், ஆனால் அது வல்காரிட்டி. ஆனால் ஒரு சமயத்தில் சிலது ஸ்விம்மிங் காஸ்டியூம் போனோம்னா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் புடவை கட்டிக்கிட்டு ஸ்விம் பண்ண முடியும். அந்த மாதிரி கூட அப்போ கூட நீட்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். என்னமோ நாங்கள் ஆக்ட் பண்ண டைமில் எல்லாம் எங்களுக்கு அமைஞ்சு போச்சு. பையன் பற்றி என் பையன் தங்கமான பையனுங்க. என் பையனை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இப்படி இருந்து நீங்கள் சொன்னீங்க க்ளோன்னு, அந்த க்ளோவே என் பையன்தான். என் பையனை ஒரு செகண்ட் விட மாட்டான். எங்கே இருந்தாலும் அவன் ட்ரைவ் பண்ண கூட அமெரிக்காவில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பா, பக்கத்தில் உட்காந்தா நான் சன்லைட் அங்கே 8:30 மணி வரைக்கும் சன் வரும் சான் ஃப்ரான்சிஸ்கோவில்.
போகும்போது இப்படி இப்படி ஓம் தினகராய பாஸ்கராய சுத்தமே சுருப்பாய் அந்த மந்திரம் ஏதோ சொல்லிட்டு இருப்பேன். என்னம்மா இப்படி 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 சொல்ல. நான் சொன்னேன், நீ ட்ரைவ் பண்ணுறியா என்ன பார்க்குறியா அப்படின்னு. ஒரு செகண்ட் என்னை விட மாட்டாங்க. இப்போ கூட அம்மா நான் இல்லாதப்பா வீட்டை விட்டு வெளியில் போவாது, காரில் போகும்போது என்ன ஆகிடுமோ நான் இப்படியா இதாகும் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பயந்து ரொம்ப அப்படியே ஒரு பூ மாதிரி வச்சு பாப்பா. காலம்பரை என்னை பார்க்காம இது பண்ண மாட்டான். எங்கேயாவது போனால் நமஸ்காரம் இந்த காலத்தில் பாருங்க நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பண்ணுவான். பூஜைன்னா நமஸ்காரம் பண்ணுவான். அம்மாவோட ஆசீர்வாதம் வேணும். அற்புதமாக ஒரே ஒரு பையன் எனக்கு. அந்த பையனை வந்து ஆமாம் நல்லா இருந்தா எனக்கு. அது பேர் என்ன? பெரிய பேருங்க. ஒரு வாட்டி என் பையன் சொன்னான், அம்மா என்னம்மா இவ்வளோ பெரிய பேர் வச்சுட்டேன் எனக்கு அப்படின்னா. என்னடா பண்ணுறது, தாத்தா பேர் மாமா பேர் இவங்க பேர் அது இது சேர்த்து வச்சுட்டேன்னா. அம்மா அங்கே யூஎஸ்ல அந்த கட்டம் கொடுப்பாங்க, அதுலேயே எப்படி அம்மா எழுதுறது என் பேர். தோட்டம் வந்து வீட்டு பேர், தோட்ட நாக சேஷாத்ரி சீனிவாஸ் அப்படின்னு. தோட்டா வச்சிருக்கேன், நாகா வச்சிருக்கேன், சேஷாத்ரி வச்சிருக்கேன், சீனிவாசி, இத்தனை பேர்ல எந்த பேரம்மா. நான் பெட் நேம் பாபின்னு கூப்பிடுவேன். டிஎன்எஸ் ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு எழுதுறான். என்ன ஃபுல் நேம் செகண்ட் நேம் சென்டர் நேம்னு கேட்குறாங்க இப்போ என் பையன். அது ஆனால் என் பையனுக்கு தகுந்த மாதிரி என் மருமகள் கூட கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப இந்த காலத்தில் பையனும் மருமகளும் பேத்திங்க பேரெல்லாம் ஆகுது. கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணாதான். போன ஜென்மத்து பிராப்தம் அதிர்ஷ்டம் இருந்தாதான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா இந்த வயசுல சொல்லுவான். எப்போ என்ன பையன் எப்போ கவனிச்சுக்கிட்டே இருப்பான். என்னோட ஒரு ஒரு மூமெண்ட்டும் அவனுக்கு தெரியும். நான் எப்பாவது எழுந்துக்கலன்னா என்ன, எப்பாவது அமெரிக்காவில் இருந்தாலும் அம்மா ஃபேஸ் டைமில் வாங்குவான். இருடா இப்போதான் எழுந்திரிச்சு அப்படின்னு. இல்லை ஃபேஸ் டைமில் வா. பார்த்த உடனே என்ன டல்லாக இருக்கேன், என்ன உன் மூஞ்சில் என்னமோ இங்கே இருக்கு, அது என்ன இங்கே இருக்கு, என்னடா நான் பேசுகிறேன் நீ அதெல்லாம் கவனிக்கிறேன்னா அவன் ஒரு ஒரு மூமெண்ட்டும் என் ஃபேஸ் ரீட் பண்ணிடுவான். அப்படிப்பட்ட நான் வந்து 1977 அப்புறம் ஆக்ட் பண்ணேன். ஓகே, ஃபீல்ட்லேயே வரல, ரீஎன்ட்ரி கூட கொடுக்கல. அப்படி நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கல? ஓ, அது ரொம்ப ஆக்சுவலாக நான் கொடுக்கல கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் எந்த சினிமா இல்லை, சின்ன திரை இல்லை, எந்த திரையிலையும் நான் ஆக்ட் பண்ணேன். உங்கள் கணவர் வந்து பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து ரொம்ப வந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு மனுஷர், வந்து அரசியலில் இருந்தவர், ரொம்ப ஒரு சீனியர் அரசியல்வாதி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வந்து 1977 கல்யாணம் ஆச்சு. அதுக்கு முந்தைய எங்கள் மதர் செத்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வந்து மைண்டு கொஞ்சம் இதாச்சு. இந்த ஃபீல்டில் டாப்பில் இருந்தேன், எல்லா லாங்குவேஜில் ஆக்ட் பண்ணிட்டு. அம்மாவோட இது எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு. அப்போ வந்து எங்கள் சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் மைண்டு கொஞ்சம் இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் படங்க ஜாஸ்தியாக ஒத்துக்கலை. இன்னும் ரொம்ப பிஸியாகிட்ட இதாகிடும். எனக்கு படம் ஆக்ட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டே போச்சு அம்மா போனதுக்கப்புறம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அக்கா சொன்னாங்க, அம்மா இல்லை அதனால் அவங்களுக்கு பையங்க பேத்தி எல்லாம் இருக்காங்க, ஒன்று இப்படி விட்டுட்டு போயிட்டா எனக்கும் அதான் அக்கா கூட ஏஜ் ஆகுது இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அவங்களும் அரேஞ்ச் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பொலிட்டிஷியன். அவங்க வந்து வெங்கல்ராவ் சிஎம்மாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கார். பெரிய ஃபேமிலி அவங்களுக்கு, எல்லாம் ஹை எஜுகேட்டட் ஃபேமிலி. எங்கள் வீட்டுக்காரே மாஸ்டர் ஆஃப் லா பண்ணார். எம்ஏ இல்லை மாஸ்டர் ஆஃப் லா எம்ஏ இல்லை மாஸ்டர் ஆஃப் லா பண்ணி பொலிட்டிஷியன் ஆனார். எப்போ இந்திரா காந்தி அந்த டைமில் இந்திரா காந்திக்கு திடீர்னு போயிட்டு அவங்க மீட் பண்ணுவார். அப்படிப்பட்ட இது. சரி, அவருங்க பெரிய வந்து கேள்விப்பட்டேன். நீங்கள் இவருடைய என்டிஆருடைய இதில் லீடர் ஆஃப் ஆப்போசிட் பார்ட்டியில் இருந்தார். என்டி ராமராவ் சிஎம் ஆனதுக்கப்புறம் இவர் லீடர் ஆஃப் ஆப்போசிட் பார்ட்டியில் இருந்தார் லாஸ்ட்ல. ஸோ மிகப்பெரிய ஒரு இதில் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜு, அப்புறம் அட்வொகேட்டு, டாக்டர்ஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸு, மார்க்கெட்டிங் சேர்மேன், அப்படி அவங்க பிரதர்ஸ் எல்லாம் பெரிய ஆஜான பகர் படித்த எல்லாம் படித்த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் நான் விழுந்தேன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் எப்படி உங்களுக்கு இது அரேஞ்ச்டு மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் இல்லைங்க, அரேஞ்ச்டு மேரேஜ். அவங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாரோ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. தெரியாமல் ஒரு சீதா நுசியான்னு ஒரு இருந்தாங்க, பாட்டு பாடுவாங்க. அவங்க ஏதோ பேசிட சொன்னாங்களா, ராஜஸ்ரீன்னு ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு கூட மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நினைக்காம எங்கள் வீட்டு மீட் பண்ணது எங்கள் வீட்டில் அக்காவங்க. திடீர்னு அவங்க வந்து திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு கண்டிஷன் வச்சாங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சாங்க. எங்கள் அக்காவுக்கு என்னென்னா, இவ்வளோ வருஷம் ஆக்ட் பண்ணி சின்ன வயசுலேருந்து ஆக்ட் பண்ணிட்டா, இனிமேல் என்ன கொஞ்சம் லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகிடுச்சுன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா, நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டு எங்கள் அக்கா தானே படமெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஒத்துக்கல. யார் படம் வந்தாலும் அவங்க தான் புக் பண்ணுறதெல்லாம் இல்லை 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 அந்த கால் ஷீட் எல்லாம் முடியாது, இது முடியாது சொல்லிட்டு லாஸ்ட்டில் பேப்பரில் கொடுத்துட்டாங்க. என் பொண்ணு இதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணாது. 1977 செப்டம்பர். அதுக்கு முந்தையே நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தால் சின்ன சின்ன ஃபினிஷிங் படமெல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு என் கல்யாணம் வந்து ஹைதராபாத்தில் எக்ஸிபிஷன் கிரவுண்டில் பிரம்மாண்டம் எல்லா மினிஸ்டர்ஸ் வந்தாங்க. என்டி ராமாராவ் நைட் 2 o'clock, ராமாராவ், நாகேஸ்வரராவ், ராமாநாயுடு எல்லா ஆர்டிஸ்டும் வந்தாங்க. நான் சிஎம் எம்ஜிஆர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நான் பெங்களூரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் ஹைதராபாத் போகணும். அண்ணா என் கல்யாணம் நீங்கள் வரணும் அப்படின்னு. அவர் அப்போ தான் சிஎம் ஆகியிருக்காரு. அவர் சிஎம் ஆகிறது என் கல்யாணம் ஆகிறது நான் இந்த லைன் பொலிட்டிக்கலாக அவர் வந்து சிஎம் ஆனேன். ஃபோன் பண்ணேன். அண்ணா அம்மா நான் இப்போ தான்மா சிஎம் ஆனேன், என்னோடய வாழ்த்துக்கள் உனக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனோகிராம் அனுப்பினார் எனக்கு. ஜானகி அம்மா பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமானு. நான் பெங்களூரில் இருக்க வந்து உங்கள் ஆசீர்வாதம் எடுத்துக்கணும், வர முடியலன்னா இதுக்கம்மா என்னோட வாழ்த்துக்கள் உனக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணி எனக்கு பேசி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கிட்ட சொன்னேன். அங்கே எல்லாரும் வந்தாங்க. நைட் 2 o'clock மேரேஜ். அதுக்கப்புறம் ஃபீல்டு ஆக்ட் பண்ணேன். என்னங்க ஃபீல்டுக்கு வந்து இத்தனை வருஷம் நாங்கள் ஃபீல்டில் இருக்கோம்னா நீங்களே நினச்சி பாருங்க, இத்தனை படம் ஆக்ட் பண்ணோம்னா. கண்டிப்பாக கரெக்ட். அப்போல்லாம் 100 days, சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி படங்க. இவ்வளோ வெள்ளி அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட் நாங்கள். வெள்ளிலேயே ஒரிஜினல் வெள்ளிலேயே அவார்ட்ஸ். ஒரிஜினல் வெள்ளி நல்லா வெயிட் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. ஒரிஜினல் தங்க கோல்டில் கொடுப்பாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க இல்லையா எனக்கு, எம்ஜிஆர் அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கலைமாமணி கொடுத்தாங்க. அதெல்லாம் கோல்டு தானே. சில பேர் கொடுப்பாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் கலைஞர்கிட்ட வாங்கியாச்சு, ஜெயலலிதா அவங்கக்கிட்ட வாங்கியாச்சு, எல்லாருக்கிட்ட அவார்டு வாங்கிட்டேன் நான். இப்போ இருக்கிற சிஎம் தான் ஏதாவது அவார்டு கொடுக்கணும். பூம்புகார் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, பூம்புகாரில் ஆக்ட் பண்ணவங்க யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க சொல்லிட்டு அவர் மனசு வச்சா இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்தா அது ஒரு சந்தோஷம். ஒரு ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு கவர்மெண்ட் கொடுத்தா அது அது மிகப்பெரிய கௌரவம் தான். நிச்சயமா அதுதான் கொடுக்கணும். யார் சொல்லுவாங்க, நீங்க தான் சொல்லணும். துள்ளுவதோ இளமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது ரொம்ப அருமையா ரொம்ப அழகா நீங்க ஆடுவீங்க. அந்த பாட்டு யார்? வாலி சாரோடது நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த காலத்தில் வாலி எழுதின பாட்டுங்க நிறைய பேர் எழுதியிருக்காங்க. வாலி அவர் வந்து ராஜஸ்ரீயானி அப்போ கூட லாஸ்ட் டைம் கூட நான் வந்து அது நீங்கள் தான் பண்ண போகிறீங்கன்னு அவருக்கு கேட்பாங்க ப்ரொடியூசர், யாருக்கு இந்த சாங் அப்படின்னு கேட்பாங்க. யார் ஆர்டிஸ்ட்னோடனே ராஜஸ்ரீ சொன்ன உடனே ராஜஸ்ரீயா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அந்த சாங்கு துள்ளுவது. இப்போ கூட பாருங்கள், அன்னைக்கு எப்போ எழுதுனது ஒரு 50 years தாண்டி போயிருக்கோம். அப்போலேருந்து இது வரைக்கும் உங்களுக்காகவே அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது. அது சிலது அப்படி எழுதுவாங்கங்க அந்த காலத்தில். ஒரு கவிஞர்னா கவின்னா அவர் மைண்டில் வந்துடும் யார் ஆர்டிஸ்ட்டு, எந்த சந்தர்ப்பம் என்ன, அந்த இது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாங் கரெக்டாக பொறுத்து. இல்லைன்னா பெரிய மேதாவிங்க அவங்க. கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாம் யார் செலக்ட் பண்ணுவா? நீங்கள் உங்களோட கேரக்டருக்கான ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுன்னா நான் பண்ண மாட்டேங்க. அந்த கேரக்டருக்கு எப்படி ட்ரெஸ்ஸோ எது தேவையோ அந்த ஆர்ட் டைரக்டர் இருப்பார், அதுக்கானே ப்ரொடியூசர் இருப்பாங்க. அவங்க வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து இந்த கேரக்டருக்கு யார் ராஜஸ்ரீயா, இவங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவர் செலக்ட் பண்ணுவார். சாங்ஸ் கூட பாருங்கள், எனக்கு இன்னொன்று பெரிய பெரிய இவங்கெல்லாம் இருக்காங்க, யார் ஆர்டிஸ்ட்னு கேட்டுட்டு அவங்கள மைண்டில் வச்சுக்கிட்டு பாட்டு எழுதுவாங்க. சரி, உதாரணமாக அது மாதிரி எழுதப்பட்டது ஏதாவது சொல்லுங்கள். எது சொல்லணுன்னா, நம்ம இவர் இருக்கார் இல்லையா, சீனிவாசன் எல்லாம் இருக்காங்க, அவர் விஸ்வநாதம், அவர் இவங்க எல்லாம் கூட அந்த சாங்கு எல்லாம் எழுதும்போது நம்மளை ஆனால் கற்பனையில் ஒரு சாங் நானும் ஏவிஎம் ராஜன் பாட்டுன்னு கேட்டேன். அழகே உருவாய் அவள் வந்தாளன்னு ஒரு சாங். அந்த படம் யூடியூப்ல இல்லை. அந்த சாங்கை வர்ணிக்கும் போது அந்த சாங்கை யார் பண்ணுறாங்கன்ன உடனே அவங்க
பெரிய பெரிய பாடகர்கள் இல்லையா ரைட்டர்ஸு. அவங்க வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து மைண்டில் வச்ச உடனே ஓஹோ இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சாங் நல்லா இல்லை ராஜஸ்ரீ வர்றாங்க அவங்களுடைய இதுக்கு. அப்புறம் ட்ரெஸ்மேன்ஸ் கூட இவங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூடங்க. ஹீராலால் ஆகட்டும், சின்னி சம்பத் ஆகட்டும், நம்ம சச்சியம், பெத்த சச்சியம், சின்ன சச்சியம், பசுமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, பெரிய பெரிய டான்ஸ் மாஸ்டர்ல சோப்ரா மாஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து எந்த ஆர்டிஸ்ட்டு ஹீராலால்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். யார் ஆர்டிஸ்ட்டு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மூமெண்ட் நல்லா இருக்கு. அந்த ஆர்டிஸ்ட்டை பொறுத்து அந்த மூமெண்ட்டு. மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது இந்த நாங்களாம் இங்கே வந்து கடல மாவில் கொஞ்சோண்டு அந்த இதில் பால்லாம் போட்டு தேய்ச்சி இதை முகத்துல எல்லாம் போட்டு போனோம். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஃபேஸுக்கு போடணுமே போட மாட்டேங்க. நம்ம மைண்டு மனசு தான் காரணம். நம்ம க்ளோக்கோ நம்ம ஹெல்த்துக்கோ மனசு நல்லா இருந்து ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நல்ல பையனை கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரரு. எனக்கு நல்ல மருமகளை கொடுத்தாங்க, நல்ல பேத்திங்க கொடுத்தாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு க்ளோ வந்துடும் அப்படியே. அதுதான் என்னோட சீக்ரெட். இருந்தாலும் ஏதாவது ஒரு லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு பியூட்டி சீக்ரெட் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம எப்போவுமே நம்ம மனசு சுத்தமாக வச்சுக்கோங்க. பொய் சொல்ல பிடிக்காது எனக்கு. நம்ம மைண்டும் நம்ம இதுவும் இப்போ என்னோட ஏஜில் சின்ன பசங்களுக்கு சொல்லலை, ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம மைண்டெல்லாம் ஒரு கடவுள் பக்தி, தெய்வத்தை நினச்சா, தெய்வத்தை நம்பினா கைவிட மாட்டார், கடவுளை நம்பினா நான் இருக்க பயமேன்னு சொல்லுவார் முருகன். அதனால் எப்போவுமே நம்ம சில பேர் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு, நிஜமான உண்மையான மனசோட நம்ம கடவுளை நினச்சி எங்கே வேணாலும், இங்கே இல்லை படுக்கும்போது இல்லை பாத்ரூமில் இல்லை எங்கே இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நிம்மதியாக மனஸ்பூர்த்தியாக அந்த கடவுளை நினச்சோன்னா டெஃபினட்டாக நடக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எனக்கு கடவுள் புனர்ஜென்மம் மறுஜென்மம் இதெல்லாம் நான் அனுபவிச்சேன். எனக்கு தெரியும். அதுதான் சார் உங்கள் லைஃப்பில் அது போல் நடந்த ஏதாவது ஒரு சின்ன ஒரு நிறைய நடந்துருக்கு நம்பிக்கை. நான் சொல்லணும் ஒன்று சொல்லுங்கள், ஒரே ஒரு உதாரணம். சாய்பாபா, சத்ய சாய்பாபாவை பற்றி சொல்லணும், சிடி பாபாவை பற்றி சொல்லணும். நான் நம்ம சங்கல்பம் சொல்லுவாங்க, நம்ம சங்கல்பம் ஐயோ பார்க்கணுமே அண்ணா, அது என்னமோ அது கடவுள் தானாக நமக்கு வழிகாட்டிடுவார். சில கோவிலுக்கு பாருங்க, வெங்கடாச்சலம், திருப்பதி, சிரிடி, ஒரு பவர்ஃபுல்லான கோவிலுங்க, சிவன் கோவில் பாருங்க. கோவிலுக்கு போனோன்னா எப்போ வேணாலும் போயிடலான்னு போக முடியாது. அந்த கடவுளை வந்து நம்மளை கூப்பிடுறாரு வான்னு. அப்போ யார் ஆனால் கடவுளை வந்து நம்மளை கூப்பிட மாட்டார் வான்னு. மனுஷன் வந்து தெய்வம் மனுஷ ரூபியன்னா சொல்லுவாங்க. கடவுளை வந்து யார் வழியாவோ நமக்கு வழி. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா யார் வழியாவோ வந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் வரணும், உங்ககிட்ட நான் பேசணுன்னு இருக்குது, பேட்டி கொடுக்கணும்னு இருக்குது, என்னோடய மனசில் இருக்கிறத சொல்லணும்னு இருக்குது, நீங்கள் என்னை பார்க்கணும், எங்கள் வீட்டுக்கு வரணும்னு இருக்குது. அதுதாங்க. இல்லைன்னா பிராப்தம் இல்லைன்னா நீங்கள் யாரோ நான் யாரோ. கடவுளை வந்து ஆனால் மனசு மைண்டு கரெக்டாக இருந்தால் நீங்கள் நினச்சது நடக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்.